Good morning, boys. Fourth chapter geometry, term 2 ல அதுல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா congruence of triangles. Exercise 4.2 ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல congruence of triangles அப்படின்னா என்னங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். இன்னொரு தடவை வேஸ்ட் பண்ணிக்கலாம். If all the sides and all the angles of one triangle are equal to the corresponding sides and the angles of another triangle, then the two triangles are congruent to each other. இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய சைடும் ஆங்கிள்ஸும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம கான்க்ரூவன்ட் டு ஈச் அதர். இது எப்படி கரஸ்பாண்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறத இப்ப போக போக பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் ட்ரையாங்கிள்ஸ் டு பி கான்க்ரூவன்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரிபிள் எஸ். அந்த எஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா எதை டினோட் பண்ணும்னா சைடை வந்து டினோட் பண்ணும். சைடு 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 கான்க்ரூவன்ட் கிரைட்டீரியன் ட்ரிபிள் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. 3 சைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியான்னு சொல்லலாம். இப்போ ஏபி உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதுல ஏபி 3 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், ஏசி 5 சென்டிமீட்டர், 3 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி என்ன சொல்லலாம், இந்த ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா படி இது ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா side angle side. So SAS S represent side and A represent angle. இதுல என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 சைட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 2 சைடுக்கும் நடுவுல இன் பிட்வீன்ல ஒரு ஆங்கிள் இருக்கும். சரியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆங்கிளை வந்து எங்க வேணாலும் மார்க் பண்ண முடியாது, இந்த 2 சைட்ஸுக்கும் இடையில மார்க் பண்ணணும். 2 சைட்ஸ் அண்ட் ஆங்கிள் இன்க்ளூடட் பிட்வீன் 2 சைட்ஸ். அதாவது 2 சைட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு ஆங்கிள் இருக்கும், அந்த ஒரு ஆங்கிள் வந்து அந்த ரெண்டு சைடுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கும். சரியா, இதை வந்து நம்ம சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியா படி கொடுத்திருக்க 2 ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லலாம். தம்பி நான் சொல்ற இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சா மட்டும்தான் எக்ஸசைஸ்ல இருக்க சம் வந்து புரியும். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸசைஸ்ல இருக்க சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், ஆனா இந்த கான்செப்ட் இருந்தாதான் அங்க நான் சொல்றது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பாருங்க, ஆங்கிள் சைடு ஆங்கிள் SASA. ஏங்கிறது ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும், எஸ்ங்கிறது சைடை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதுல 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 50 டிகிரி, அனதர் ஒன்னு 60 டிகிரி. இந்த 2 ஆங்கிளுக்கும் இன் பிட்வீன்ல ஒரே ஒரு சைடு இருக்கு. ஸோ 2 ஆங்கிள் 1 சைடு ASA. ஸோ 2 ஆங்கிள்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த சைடு இன்க்ளூடட் பை த ஆங்கிள்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு நடுவுல அந்த சைடு வந்து வரணும். அப்படி இருந்ததுன்னா ASA கிரைட்டீரியா படி given 2 triangles are congruent to each other அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ஹைபோட்டெனியூஸ் சைடு கான்க்ரூவன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு தேவையானது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எல் ஷேப் வந்து உங்களுக்கு வருது இல்லையா, அந்த எல் ஷேப் வர பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடுக்கு பேரு ஹைபோட்டெனியூஸ். ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் எல் ஷேப், அந்த எல் ஷேப்பு கிட்ட உனக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடுக்கு பேரு ஹைபோட்டெனியூஸ். ஸோ இந்த 90 டிகிரி இந்த ஹைபோட்டெனியூஸ்க்கு இடையில ஒரு ஆங்கிள் வந்து இருக்கும், சாரி ஒரு சைடு வந்து இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, ஹைபோட்டெனியூஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு. இன்னும் ஒரே ஒரு சைடு உனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு இது இருந்ததுன்னா இது வந்து 6 அச்சஸ், அதாவது ரைட் ஆங்கிள் ஹைபோட்டெனியூஸ் சைடு கான்க்ரூவன்ட் கிரைட்டீரியா படி the given 2 triangles are congruent to each other. So the 4 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரிபிள் எஸ், 3 சைடு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் SAS சைடு ஆங்கிள் சைடு. தேர்ட் ஒன் ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் கொடுத்துருப்பாங்க ASA கிரைட்டீரியா. ஃபோர்த் ஒன் RHS, அதாவது ரைட் ஆங்கிள் ஹைபோட்டெனியூஸ் சைடு, ஒரு சைடு ஒரு ஹைபோட்டெனியூஸ் ஒரு ரைட் ஆங்கிள். இதை வச்சு நம்ம இந்த கிரைட்டீரியா படியும் நம்ம என்ன சொல்லலாம்னா given 2 angles are triangles are congruent to each other அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துருங்கப்பா எக்ஸசைஸ் 4.2 வந்துரு. ஃபர்ஸ்ட் ஒன், given that triangle ABC is congruent to triangle DEF, list all the corresponding congruent sides. Second one, list all the corresponding congruent angles. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோ. ரெண்டு டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் congruent to each other அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு சைடுல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாரு, இன்னொரு சைடுல டபுள் லைன் கொடுத்துருக்காங்க.
தேர்ட் சைடுல 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் டயக்ராம்லயும் இருக்கு. கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல அந்த சிங்கிள் லைன் வந்து எந்த சைடுல இருக்கோ அதே சிங்கிள் லைன் செகண்ட் டயக்ராம்ல எங்க இருக்கோ அந்த 2 சைட்ஸும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்ப லெஃப்ட் டயக்ராம்ல ஏபில ஒரு லைன் இருக்கு. ஸோ செகண்ட் டயக்ராம்ல டிஇல ஒரு லைன் இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதும்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ. ஏன் மேல பார் போடுறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து லைன் செக்மெண்ட்டை டினோட் பண்ணுது, அதனால மேல பார் போடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசி இஸ் கரஸ்பாண்டிங் டு இஎஃப். ஏன்னா பிசி சைட்லயும் டபுள் லைன் இருக்கு, இஎஃப் சைட்லயும் டபுள் லைன் இருக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏசியும் டிஎஃப்பும், இதுலயும் ட்ரிபிள் லைன் இதுலயும் ட்ரிபிள் லைன் இருக்கு. சைட்ஸை வந்து நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து என்ன பண்ணிட்டோம், டயக்ராம்ல இருந்து எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எழுதுறது உங்களுக்கே தெரியும். சில அந்த ஆங்கிள்ஸையும் பாத்தீங்கன்னா ஏ கிட்ட சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பி கிட்ட டபுள் லைன் கொடுத்துருக்காங்க, சி கிட்ட ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சிங்கிள் லைன் எங்க இருக்கு பாக்குறோம், ஆங்கிள் ஏ, இந்த பக்கம் ஆங்கிள் டி. இது கரெக்ட் தான். ஆனா இன்னும் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது பிஏசி அந்த ஆங்கிள் ஏங்கிறது மிடில்ல வருதான்னு பாத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல இடிஎஃப், இந்த எஃப்டிஇன்னு போட்டாலும் கரெக்ட், சிஏபின்னு போட்டாலும் கரெக்ட். லெட்டர்ஸ் பிஇசியை மாத்தி போட்டுக்கலாம், இஏஎஃப்ஐ மாத்தி போட்டுக்கலாம். ஆனா நடுவுல இருக்க டிஏ மட்டும் மாத்திடக்கூடாது. ஏன்னா டி கிட்ட தான் நமக்கு என்ன இருக்கு, ஆங்கிள் இருக்கு, அதனால டிஏ மட்டும் மாத்திடக்கூடாது. So angle BAC is congruent to angle BAC equal to angle EDF. And then second என்ன பண்றோம் அப்படின்னா B கிட்ட டபுள் லைன் இருக்கு, அதே மாதிரி E கிட்ட டபுள் லைன் இருக்கு. So angle ABC equal to angle DEF. தேர்ட் பாத்தீங்கன்னா C கிட்ட ட்ரிபிள் லைன் இருக்கு, இந்த டயக்ராம்ல F கிட்ட ட்ரிபிள் ஆங்கிள் இருக்கு. So angle BCA equal to angle EFD. அந்த ஆங்கிள் வர்றது மட்டும் சென்டர்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா எழுதுறது. இல்ல எனக்கு அது புரியலைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம், ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 டயக்ராம் கொடுத்துட்டு 2 டயக்ராமும் கான்குருவன்ட்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸையும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸையும் எடுத்து எழுத சொல்றாங்க, நம்ம எடுத்து எழுதியோம். சரியா? கவனிக்கிறியா? சொல்றது புரியுதா? இங்க பாரு, இந்த தேவையில்லாம பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்க கூடாது. முத்துவேல், கிளாஸ கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அடுத்த டெஸ்ட் உனக்கு இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பேன். கான்குருவன்ஸ் புரியலைன்னா நீ பதிலே எழுத முடியாது. திரும்ப நான் உள்ள வந்து பாப்பேன். யாரும் லெஃப்ட் ஆக கூடாது, மிஸ் சொல்றதை மட்டும் கவனிக்கணும், தேவையில்லாம சேட் பண்ணக்கூடாது. செகண்ட் சம் பாருங்க. If the given two triangles are congruent, then identify all the corresponding sides and also write the congruent angles. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. The two triangles are congruent அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Then identify all the corresponding sides and also write the congruent angles. Corresponding sides-ஐயும் corresponding angles-ஐயும் எழுத சொல்றாங்க. போன சம் மாதிரியே தான் இந்த சம்மும். Congruent sides எழுதும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க PQ, இங்க ஒரு லைன் உள்ளத பாருங்க. இங்க PQல ஒரு லைன் இருக்கு, இங்க LNல ஒரு லைன் இருக்கு. சோ PQ is equal to LN. அப்புறம் டபுள் லைன் வரது பாத்தீங்கன்னா PRங்கிற சைடுல டபுள் லைன் இருக்கு, LMங்கிற சைடுல WM இருக்கு, டபுள் லைன் இருக்கு. இப்ப PR is equal to LM, அது தேர்டா எழுதிருக்கேன். ட்ரிபிள் லைன் இருக்கிறது பாத்தீங்கன்னா RQ is equal to MN. சரியா? ஒரு லைன் உள்ள சைடா பார்த்து எழுது, அப்புறம் 2 லைன்ஸ் உள்ள சைடு எழுது, அப்புறம் 3 லைன்ஸ் உள்ள சைடு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ். கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிள் RPQ is equal to ஆங்கிள் NLM. அதாவது ஒரு ஆங்கிள் உள்ளது, ஒரு ஆங்கிள் ஒரு பார் உள்ளது பாத்தீங்கன்னா P கிட்டையும் L கிட்டையும் இருக்கு. டபுள் ஆங்கிள் உள்ளது பாத்தீங்கன்னா R கிட்டையும் M கிட்டையும் இருக்கு. Q கிட்டையும் N கிட்டையும் 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீ என்ன பண்றேன்னா கரெக்டா கேதர் பண்ணி எழுதுங்க. ஆங்கிள் RPQ is equal to ஆங்கிள் NLM. அதே மாதிரி R கிட்ட டபுள் லைன் இருக்கு, இங்க M கிட்ட டபுள் லைன் இருக்கா. ஸோ PRQ equal to ஆங்கிள் LMN. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா
Q கிட்ட இருக்குது. ஸோ ஆங்கிள் PQR ஈக்குவல் டு ஆங்கிள் LNM இப்படியும் போடலாம், இல்லைன்னா ஆங்கிள் MNL அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா நடுவுல மட்டும் இந்த LMN வருதாங்கிறத மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரி தான். PQR அண்ட் LMN 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸையும் உன்னைய வந்து எழுத சொல்றாங்க. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் பார்க்கும்போது RQ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா டபுள் சிங்கிள் லைன் எங்கே வருதுன்னா இங்க RQல வருது, EMல வருது. டபுள் லைன் PRலயும் LMலயும் வருது. ட்ரிபிள் லைன் PQலயும் NMலயும் வருது. ஸோ அதை அப்படியே கேதர் பண்ணி எழுதிக்கோங்க. RQ இஸ் ஈக்குவல் டு LM, PR ஈக்குவல் டு LN அண்ட் PQ ஈக்குவல் டு NM. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சொல்லும்போது லைன் உள்ளதை பாக்குறோம். எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா P கிட்ட இருக்குது. அதாவது P கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி N கிட்ட 90 டிகிரி இருக்கு. ஆங்கிள் RPQ ஈக்குவல் டு ஆங்கிள் LNM. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆங்கிள் PQR ஈக்குவல் டு ஆங்கிள் LMN. ஏன்னா M கிட்டையும் Q கிட்டையும் டபுள் லைன் இருக்கு. அதே மாதிரி R கிட்டையும் L கிட்டையும் சிங்கிள் பார் இருக்கு. ஸோ PRQ ஈக்குவல் டு ஆங்கிள் NLM. புரியுதா? எப்படி எழுதணுங்கிறது புரியுதா? ரெண்டு டயக்ராமையும் பாக்குறோம். சிங்கிள் லைன் உள்ள சைடா கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது சிங்கிள் பார் ஆங்கிள், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் இதையும் பார்த்து கரெக்ட் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். சரியா? தேர்ட் ஒன் பாருங்க. இஃப் த given triangles ABC and EFG are congruent, determine whether the given pair of sides and angles are corresponding sides or corresponding angles or not. ஆங்கிள் ABC ஈக்குவல் டு ஆங்கிள் GEF. சரியா? இப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் G. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆங்கிள் A பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட உனக்கு டபுள் லைன் இருக்கு. செகண்ட் டயக்ராம்ல ஆங்கிள் G கிட்ட சிங்கிள் லைன் தான் இருக்கு. அப்ப இது நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். செகண்ட் ஒன் ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் E. ஆங்கிள் B கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா ஆங்கிள் E கிட்ட ஒரே ஒரு பார் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் நாட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். தேர்ட் ஒன் ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் G. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் G சொல்லும் போது Bங்கிற ஆங்கிள் நீ எடுத்துக்கோ. இந்த Bங்கிற ஆங்கிளுக்கு பக்கத்துல ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சைடுல BC சைடுல ஒரு லைன் இருக்கு, ஒரு பார் இருக்கு. BA சைடுல ட்ரிபிள் லைன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல ஆங்கிள் Gக்கு பக்கத்துல ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதுல EGங்கிற சைடுல ஒரு லைன் இருக்கு, GFங்கிற சைடுல ட்ரிபிள் லைன் இருக்கு. அப்ப 1 அண்ட் 3 இந்த லைனுக்குள்ள இந்த ஆங்கிள் ரெண்டு கவர் ஆயிருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆங்கிள் சைடு AC அண்ட் GF. இந்த டயக்ராம் பாருப்பா. ACல டபுள் லைன் இருக்கு, அதே மாதிரி GFல ட்ரிபிள் லைன் இருக்கு. அந்த சைடுல ஒரு 3 லைன் போட்டுருக்காங்க பாரு. அப்ப இங்க 2 லைன், இங்க ஒரு 3 லைன் இருக்கனால இது நாட் கரஸ்பாண்டிங் சைடு. ஃபிஃப்த் ஒன் சைடு BA அண்ட் FG. BAல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் கொடுத்திருக்காங்க, FGல பாத்தீங்கன்னாலும் ட்ரிபிள் லைன் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைடு. ஆங்கிளோட சிம்பிள் வந்து ஆங்கிள்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கோ. மேல பார் வந்ததுன்னா சைட்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது EF அண்ட் BC. இந்த ரெண்டு சைடையும் பாரு. EFல டபுள் லைன் இருக்கு, BCல சிங்கிள் லைன் தான் இருக்கு. ஸோ ரெண்டும் நாட் கரஸ்பாண்டிங் சைட். ஃபோர்த் ஒன் ஸ்டேட் வெதர் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவென்ட் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் அவங்க கொடுத்துருக்குது, செகண்ட் டயக்ராம் மிஸ் வந்து டிரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக. என்ன பண்ணிருக்கோம், அதே டயக்ராம் அப்படியே பார்த்து எழுதிட்டு இதுக்கு ஒரு நேம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ABC நடுவுல டீன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல AB சைடும் AC சைடும் ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஒட்டி இருக்குப்பா. இது வரைக்கும் பார்த்ததுல தனித்தனியா ட்ரையாங்கிள் இருந்தது. இந்த டயக்ராம்ல ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கம்பைன்ட் ஆயிருக்குது. கம்பைன்ட் ஆகிறதுக்குறதுல ஏபிலேயும் ஒரு சிங்கிள் பார் இருக்கு, ஏசிலேயும் சிங்கிள் பார் இருக்கு. ஸோ ரெண்டு வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே ஏடி, லெஃப்ட்ல இருக்க ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்தினாலும் ஏடி வரும், ரைட் சைடு இருக்கக்கூடிய ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்தினாலும் ஏடி வரும். ஸோ ரெண்டுமே காமனா இருக்கு. ஆங்கிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிபில வந்து உனக்கு 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் ஏடிசிலையும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. அப்படி இல்லைன்னா ஆங்கிள் பிஏடிலயும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் டிஏசிலயும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க.
சோ இதுல வந்து சைடு ஆங்கிள் அந்த கிரைட்டீரியா படி the given two triangles are congruent to each other அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்பதான் புரியுதா? சாஸ் அப்படிங்கிற கண்டிஷன் படி ரெண்டும் என்ன பண்ணலாம், கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லலாம். செகண்ட் ஒன், இந்த டயக்ராம் ஒன்னு கொடுத்துருக்காங்க, பக்கத்துல இருக்க டயக்ராம் நான் வரைஞ்சிட்டு உனக்கு நேம் எழுதிருக்கேன். ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேல இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிடி, ஒரு ட்ரையாங்கிள் கீழே இருக்க பிசிடி ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் கம்பைண்டா சேர்த்து கொடுத்துருக்காங்கப்பா. இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் உள்ள சைடு எடுத்துக்கோ, ஏபி அண்ட் சிடி ரெண்டுலயும் சைடு வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கு. டபுள் லைன் உள்ளது பாத்தீங்கன்னா ஏடி அண்ட் பிசி, இதுலயும் பாத்தீங்கன்னா சைடு வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எதை எடுத்தாலுமே பிடி வரும். சரியா? சைடு 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 பை ட்ரிபிள் கிரைட்டீரியன் the given two triangles are congruent. சரியா? மூணு சைடு கரஸ்பாண்டிங்கா இருக்கனால ட்ரிபிள் கிரைட்டீரியாவை வந்து யூஸ் பண்ணி கான்குருவன்ட் சொல்லிடலாம். தேர்ட் ஒன், இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க, பக்கத்துல இருக்க வெக்டர் டயக்ராம் நான் வந்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். இதுக்கு நேம் எல்லாம் கொடுக்கல, இப்ப நம்ம நேம் எழுதிக்கலாம். ஏ பி சி டி இன்னு எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பார் உள்ள சைடு எடுத்துக்கோ, ஏசி சைடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இசி. ரெண்டுலயும் சைடு வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇடி, ரெண்டுலயும் ஆங்கிள் வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கு. தேர்ட்ல பாத்தீங்கன்னா சி கிட்ட ரெண்டுமே எக்ஸ் ஷேப் இருந்ததுன்னா அவனுக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த டயக்ராம்ல அவங்க கொடுக்கலைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டபுள் பார் உனக்கு போட்டிருக்கேன், டபுள் லைன் போட்டிருக்கேன் பாருங்க ஆங்கிள் கிட்ட. ஸோ ஏசிபி இஸ் கரஸ்பாண்டிங் டு ஆங்கிள் சிசி. சைடு ஆங்கிள் சைடு பை ஏஎஸ்ஏ கிரைட்டீரியன் the given two triangles are congruent அப்படின்னு சொல்லிடலாம். ஃபோர்த் ஒன், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பக்கத்துல நான் வந்து நேம் கொடுத்து எழுதிருக்கேன், ஏபிசிடின்னு போட்டிருக்கோம். இதுல ஏபி சைடும் பிசி சைடும் வந்து உனக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு, ஏன்னா ரெண்டு சைட்லயும் வந்து சிங்கிள் பார் கொடுத்துருக்காங்க பாரு. அடுத்தது ஆங்கிள் பாத்தீங்கன்னா பிஏடி கிட்ட ஒரு ஆங்கிள் இருக்கு, அதே மாதிரி பிசிடி கிட்ட ஒரு ஆங்கிள் இருக்கு. சைடு பாத்தீங்கன்னா ஏபிடி ட்ரையாங்கிள்லயும் ஒரு சைடு வரும், பிசிடி சைட்லயும் அந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கனாலும் இந்த பிடிங்கிற சைடு ரெண்டுக்குமே காமனா இருக்கும். ஸோ பிடி ஈக்குவல் டு பிடி, சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியா படி சாஸ் the two triangles are congruent அப்படின்னு சொல்லிடலாம். ஃபிஃப்த் ஒன், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு, இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம எப்படி கான்குருவன்ட் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல்ல நேம் கொடுத்துக்கோங்க, ஏபிசிடி. ஏபி இஸ் கான்குருவன்ட் டு சிடி அண்ட் பிசி இஸ் கான்குருவன்ட் டு ஏடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் வந்து காமன் சைடு ஏசி இருக்கு. ஸோ ட்ரிபிள் கிரைட்டீரியா படி the two triangles are congruent to each other சொல்லிடலாம். இதுல ஆங்கிளை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல, மூணு சைடு வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கனால டூ ட்ரையாங்கிள்ஸ் கான்குருவன்ட் சொல்லிடலாம். Fifth one, to conclude the congruency of triangles, mark the required information in the following figures with reference to the given congruency criterion. இந்த டயக்ராம்ல அவங்களே கொடுத்துட்டாங்க ஏஎஸ்ஏ கிரைட்டீரியா. அந்த ஏஎஸ்ஏ கிரைட்டீரியாக்கு இந்த டயக்ராம்ல எந்த சிம்பலை வந்து நீ மார்க் பண்ணணும். படம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் அவங்க கொடுத்துருக்குது, செகண்ட் டயக்ராம் உங்களுக்காக நான் டிரா பண்ணிருக்கிறது. ஸோ ஏஎஸ்ஏ கிரைட்டீரியால ஏஎஸ்ஏனா ஆங்கிள் சைடு ஆங்கிள், இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா சைடு வந்து காமனா இருக்கும் ரெண்டுக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல வந்து. சரியா? அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டயக்ராம்ல அந்த ஆங்கிளை மட்டும் நீ டிரா பண்ணாலே போதும். செகண்ட் ஒன், ட்ரிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ ட்ரிபிள் கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் ஒரு சைடுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடுக்கு டபுள் லைன் கொடுத்துட்டாங்க, அப்ப தேர்ட் சைடுக்கு ட்ரிபிள் லைன் கொடுத்துட வேண்டியதுதான். வெறும் சைடை மட்டும் பார்த்தா போதும். தேர்ட் ஒன், RHS கிரைட்டீரியன். ஸோ 90 டிகிரி இவங்களே கொடுத்துட்டாங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஹைப்போட்டனியூஸும் வந்து இருக்கும், அதுவும் டயக்ராம்ல இருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு சைடு மட்டும் நீ மார்க் பண்ணணும், அதை ரெண்டுக்கும் காமனா இருக்க சென்டர்ல வந்து மார்க் பண்ணா மட்டும் போதும். சரியா? இந்த டயக்ராம் பார்த்தா அப்படியே வரைஞ்சிட்டு நடுவுல இருக்க சைடுக்கு மட்டும் ஒரு சின்ன ஹைஃபன் மட்டும் போட்டுருங்க. ஃபோர்த் ஒன், டூ ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஎஸ்ஏ கிரைட்டீரியா. ஏஎஸ்ஏ கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆங்கிள், ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள் டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆங்கிளுக்கும் நடுவுல தான் என்ன வரணும், அந்த சைடு வந்து உனக்கு வரணும். அப்ப அந்த ரெண்டுக்கும் ஆங்கிளுக்கும் நடுவுல மட்டும் நீ சின்னமா ஒரு லைனை போட்டுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா. எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லும் போது சைடு ஆங்கிள் சைடு ரெண்டு சைடு வந்து அவங்களே கரஸ்பாண்டிங்கா கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு சைடு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க டயக்ராம்ல போட்டிருக்கேன் பாரு,
ஆங்கிளை மட்டும் மெஷர் பண்ணல. ஆங்கிள் எந்த இடத்துல வரும்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால இந்த நடுவுல வரும், அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல வந்து ஆங்கிளை வந்து நீ மார்க் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. ஃபார் ஈச் பேர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஸ்டேட் த கிரைட்டீரியன் தட் கேன் பி யூஸ்டு டு டிட்டர்மைன் த கான்குருவன்சி. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நேம் கொடுக்கல, ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. அப்ப தேர்ட் சைடு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா காமனா இருந்திருக்கும். ஸோ இது வந்து ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன்னுல இதுல என்ன இது யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு லைன் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு, ரெண்டு ஆங்கிள் கரஸ்பாண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெண்டு இன்னொரு ஆங்கிளும் வந்து உனக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும். சரியா? அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஏஎஸ்ஏ கிரைட்டீரியா படி இது கான்குருவன்ட் ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல பாத்தீங்கன்னா ரைட், அதாவது ரைட் ஆங்கிள் ஹைபோட்டென்யூஸ் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்க ரைட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி வரும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோட்டென்யூஸ். அப்ப இந்த டயக்ராமை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆர்ஹெச் கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் என்ன, அந்த எந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்கிறத மட்டும் சொன்னா போதும். ஃபோர்த் ஒன்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் சைடு ஆங்கிள். சரியா? ஏஎஸ்ஏ கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிஃப்த் டயக்ராம்ல அதே மாதிரி ஏஎஸ்ஏ கிரைட்டீரியா. சிக்ஸ்த் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா. ஏன்னா ரெண்டு சைடு இருக்கு, ரெண்டு சைடுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வரும். அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா இருக்கும். அதனால எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா படி இந்த இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் கான்குருவன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபிஃப்த் சம்ல இந்த கிரைட்டீரியாவுக்கு என்ன நீ மார்க் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சிக்ஸ்த் சம்ல அவங்களே மார்க் பண்ணிட்டு எந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்களை கேக்குறாங்க. சரியா? அப்ப நீ வந்து இந்த கான்குருவன்சி ட்ரையாங்கிளோட கான்குருவன்சியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்ன, ட்ரிபிள் எஸ்னா என்ன, ஏஎஸ்ஏனா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்மை வந்து என்ன செய்ய முடியும், நீ வந்து ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு வெறும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை பாருங்க. இஃப் டூ பிளேன் ஃபிகர்ஸ் ஆர் கான்குருவன்ட் தென் தே ஹேவ், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ். ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கான்குருவன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பிளேன் ஃபிகர் கான்குருவன்ட்டா இருக்கணும்னா அது ஒரே ஷேப்பாவும் இருக்கணும், ஒரே சைஸாவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. சரியா? நீங்க கிளாஸ் புரிஞ்சுச்சா? உங்க புக்ல பேஜ் நம்பர் எக்ஸசைஸ் 4.2 சொன்னா எடுக்க தெரியாதாடா? அதையும் சொல்லணுமாடா? இரு சொல்றேன் தம்பி. இதுல சில பிராக்டிகல் ஜாமெட்ரி வருது, அதை உங்களுக்கு தனியா நான் யூடியூப் வீடியோ அனுப்புறேன். இருக்கு பாருப்பா உங்க புக்ல பேஜ் நம்பர் 79 இருக்கு பாருங்க. 79ல தான் கண்டிஷன்ஸ் ஃபார் ட்ரையாங்கிள்ஸ் டு பி கான்குருவன்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதுல நிறைய இருக்கு, நீ உட்காந்து படிச்சு பாக்குறதா படிச்சு பாருங்க. இதுல பேஸ் பண்ணி தான் உனக்கு பிராக்டிகல் ஜாமெட்ரியே வரும். உனக்கு இவ்வளவு இல்லாம ரொம்ப ஷார்ட்டா தான் உனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். எதா ட்ரிபிள் எஸ்னா என்ன, ஏஎஸ்ஏனா என்ன, எஸ்ஏஎஸ்னா என்ன, ஆர்ஹெச்எஸ்னா என்ன அப்படிங்கறத உங்க புக்ல இவ்வளவு பிரீஃபா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை உனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி மிஸ் இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருக்கேன். அதை ஒன் டைம்ஸ் 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.2ல இருக்க சம்ஸ் எல்லாமே உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இருக்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 83, 84, 85 இருக்கு இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். 6th சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே போட்டிருக்கேன். இதை வந்து நான் பிடிஎஃப் அனுப்புறேன், அதை பார்த்து நோட்ல எழுதி வச்சுக்கோ. இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் இதுல இருந்தா கொடுப்பேன். சரியா? அதனால இப்போ நல்லா கரெக்டா எழுதி வச்சுக்கேன். 7th ரோமன்ல வந்து பிராக்டிகல் ஜாமெட்ரி இருக்குப்பா. இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் ஏற்கனவே கொடுத்துட்டோம். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டெஸ்ட்டுக்கும் இதுல இருந்து தான் சம் கொடுத்துருந்தோம். இப்ப செகண்ட் ரோமன் அண்ட் தேர்ட் ரோமன் இது ரெண்டும் வந்து உனக்கு யூடியூப் வீடியோ நானே உனக்கு டிரா பண்ணி உனக்கு வீடியோஸ் அனுப்புறேன்.
அப்புறம் இதுல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹோம் ஒர்க். இதை மட்டும் நீ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் எழுது. சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா? கொஞ்சம் அந்த இது கிரைட்டீரியா புரிஞ்சுதாதான் உங்களுக்கு இதுல பதில் சொல்ல முடியும். டவுட் இருந்ததுன்னா வரமாட்டி கேளு. டவுட் எதுவும் இருக்குதா? இந்த இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே உனக்கு 9th 10th ஸ்டாண்டர்டுக்கு பேசிக் பா. இந்த கான்குருவன்சி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரீஃபா 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிப்பீங்க. உனக்கு பேசிக் இங்க இருந்து தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப தெரிஞ்சுக்கலைனாலும் ட்ரிபிள்எஸ்னா என்ன, ஏஎஸ்ஏனா என்ன, எஸ்ஏஎஸ்னா என்ன, ஆர்ஹெச்எஸ் இந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 9th 10th எல்லாம் படிக்கும்போது 8த்லயுமே வருது. 8th 9th 10th எல்லாத்துலயுமே இதை விட இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிச்சுட்டே வருவீங்க. அப்போ உனக்கு நல்லா புரியும். சரியா? சரிப்பா. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூப்பா. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி, தேங்க்யூ. இல்ல